இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பலாப்பழத்தில உள்ள விதைய வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். அந்த ரெசிபிய பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்திலாம் நல்லா சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். இத நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீங்க முதல்ல பலாப்பழத்தில உள்ள விதைய, இதே மாட்டம் தண்டுகள வெட்டி நீங்க விதைய ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறங்க. இதே மாட்டம் நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா, நீங்க பலாப்பழ விதைய ரிமூவ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அந்த சொலையில உள்ள எல்லா பலாப்பழ விதையும் நம்ம எடுத்துக்கிருவோம். நெறைய பேரு பலாப்பழத்த சாப்பிட்டு விதைய தூக்கி தூரத்துல தூக்கி வீசிருவாங்க. நீங்க இனிமேல் தூக்கிலாம் வீச தேவையில்லை. இது மாட்டம் செஞ்சு ஒரு திருப்பு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்க டெய்லி இனி சாப்பிட்டாலுமே விதைய எடுத்து வீசாம இது மாட்டம் செஞ்சு சாப்பிடுவீங்க. கையில இப்ப பலா விதை எடுக்கும்போது கையில எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, பலாப்பழத்துல உள்ள பிசுனு எப்போதும் கையில ஒட்டாது. நீங்க விதை எடுக்கும்போதுன்னு இல்ல, நீங்க பலாப்பழத்த நறுக்கும்போது நறுக்கிறதுக்கு முன்னாடியே கையில எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டு எப்போதும் கட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்க கையில பலா பிசுனு எப்போதுமே ஒட்டாது. இப்போ எல்லா விதையும் நம்ம எடுத்தாச்சு. இனி சொலை மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம இனி சாப்பிட்ற வேண்டியது தான். இப்போ பலா விதை இதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிருவோம். சேர்த்து 2யும் நல்லா கழுவி எடுத்துருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். நமக்கு மண் சட்டியில் வச்சு விறகு அடுப்பில் நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இது மாட்டம் யாருக்கு மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணியில் பலா விதை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். வேக வச்சு எடுத்தால் தான் அந்த பலா விதையில் உள்ள முதல்ல ஒரு லேயர் ஒன்று வரும். அதை உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணவும் நல்லா ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கையும் நல்லா உரிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா இது நல்லா வெந்துடும். நீங்கள் இதை பலா விதையை சும்மா சாப்பிட்டாலே இனிக்கும் வேக வச்சு. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, பலா விதையெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
இது மாட்டம் பிலா விதையை எல்லா விதையும் இதே மாட்டம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உருளைக்கிழங்கையும் அது மேலே உள்ள தோலையும் நல்லா உரித்து எடுத்துக்கிடுவோம் ரெண்டையும். பிலா விதையை வந்து இது மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கிக்கிறானு. உருளைக்கிழங்கை இதே மாட்டம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டிலே திரும்பி சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். இனி நம்ம பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, இப்போ நச்சு வச்ச பூண்டு, தக்காளி, இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு, பிலா விதை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு மல்லித்தூள், இப்போ உப்பு, இதோட தேவையான அளவு தண்ணீர், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் பால்
இதை ஊற்றிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பலா விதை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.